நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவானது உலகில் தலைசிறந்த 10 அறிவியல் மேதைகளை பற்றிய பதிவு. குறிப்பாக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இதை பயன்பெறும் வகையில் இதனை மிக சுருக்கமாகவே கொடுத்திருக்கிறேன். இதனை முழுவதும் பார்த்து கேட்டு பயன்பெறுங்கள். வாருங்கள். முதலாவதாக நிக்கோலா டெஸ்லா 1856 முதல் 1943 வரை. இவர் பிறந்த இடம் ஆஸ்திரியா. பிறகு அமெரிக்காவில் குடியேறி அமெரிக்க குடியுரிமை பெற்றார். இவர் மின்னியல் மற்றும் காந்தவியல் துறையில் மிகவும் புகழ்பெற்று விளங்கினார். இவரது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதாவது மாறுதிசை மின்னோட்டம், இன்றளவும் அதிகப்படியான பயன்பாட்டோடு உலகளவில் பெரும்பங்காற்றுகிறது. இன்று பயன்பாட்டில் உள்ள பெரும்பாலான மின்சாதன பொருட்கள் இந்த மாறுதிசை மின்னோட்டம் என்ற அடிப்படையில் தான் இயங்குகிறது, அதாவது ஏசி மின்மோட்டார். இதன் மூலம் இவர் 2ஆம் தொழில் புரட்சி வித்திட்டவர் என்று அழைக்கப்படுகிறார். இயற்பியலின் தந்தை என்றும் 20ஆம் நூற்றாண்டை கண்டுபிடித்தவர் என்றும் தற்கால மின்னியலின் காப்பாளர் என்றும் போற்றப்படுகிறார். 2வது தலைசிறந்த அறிவியல் மேதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இவர் புகழ்பெற்ற சார்பு கோட்பாட்டை முன்வைத்ததுடன் குவாண்டம் எந்திரவியல், புள்ளியியல் எந்திரவியல் மற்றும் அண்டவியல் ஆகிய துறைகளில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர். மேலும் இவரின் புகழ்பெற்ற சமன்பாடு E=mc². இவர் 1912ஆம் ஆண்டு ஒளிமின் விளைவு மற்றும் கோட்பாடு இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றார். 3வது சிறந்த அறிவியல் மேதை சர் ஐசக் நியூட்டன். இவர் ஆரம்பகால இயற்பியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் 3 இயக்க விதிகளை கூறியவர், புவியீர்ப்பு விசையை பற்றி கூறியவர், காந்த சிதறல் மற்றும் வெள்ளி கண்ணாடி தொலைநோக்கி கண்டுபிடித்தவர். இவர் பிறந்த இடம் இங்கிலாந்து. அறிவியல் புரட்சியின் முக்கியமான ஒருவராக திகழப்படுகிறார். 4வது அறிவியல் மேதை லூயி பாஸ்டர். இதுவரை கூறிய 3 நபர்களும் அடுத்து வருகின்ற மற்ற அறிவியல் மேதையும் குறிப்பாக இயற்பியல் துறையை சார்ந்தவர்கள். இவர் வேதியியல் மற்றும் உயிரியல் துறையின் பங்களிப்பு கொண்டவர் லூயி பாஸ்டர் அவர்கள். இவரை நுண்ணுயிரின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் பிறந்த நாடு பிரான்சு. பல நோய்கள் நுண்ணுயிரில் உருவாகிறது என்பதை கண்டறிந்தவர். நோய் தடுப்பு மருந்து, வெறிநாய் கடிக்கு மருந்து கண்டுபிடித்தார். அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற பாஸ்டரைசேஷன், அதாவது பால் மற்றும் வெயினை கெட்டு போகாமல் இருக்க அதனை அதிக சூடுபடுத்தி உடனடியாக குளிர்வித்தல் செய்தல் முறையை பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் உயிர் காக்கும் அற்புத பணியை மேற்கொண்டதால் இவரால் இன்றும் பல மனிதர்களின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுகிறது என்பதே உண்மை. அடுத்தது 5வது சிறந்த அறிவியல் மேதை மேரி கியூரி. இவருடைய கணவர் பியரி கியூரி, இவருடைய மகள் ஐரின் கியூரி. இவர் போலந்து நாட்டைச் சார்ந்தவர். பல்வேறு இடர்பாடுகள் மத்தியில் தன்னுடைய அற்புதமான கண்டுபிடிப்பை வெளிப்படுத்தினார். மேரி கியூரி முதலில் 1903ஆம் ஆண்டு இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். 1911இல் வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். இவர் கதிரியக்கம் சார்ந்து ரேடியம் மற்றும் பொலினியம் போன்ற கதிர்வீச்சு மூலங்களை கண்டுபிடித்தார். அடுத்த 6வது அறிவியல் மேதை பல்வேறு பொருள்களை கண்டுபிடித்து கிட்டத்தட்ட 1093 பொருள்களுக்கு காப்புரிமை பெற்ற அமெரிக்காவில் பிறந்த தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் ஒளிமின் விளக்கு, ஒளி வரைவி, திரைப்பட கருவி உள்பட 1000க்கும் மேற்பட்ட பொருள்களை கண்டுபிடித்தவர். 7வது அறிவியல் மேதை மைக்கேல் ஃபாரடே. இவர் மின்காந்தவியல், மின்வேதியியல் துறையில் புகழ்பெற்றவர். இவருடைய அற்புத கண்டுபிடிப்பு மின் மோட்டார். இவர் 3 விதிகளை கூறியிருக்கிறார். மின்சாரம் உற்பத்தி செய்யும் முறை இவருடைய கண்டுபிடிப்பின் மிக உச்சமான ஒரு கண்டுபிடிப்பாகும். 8வது அறிவியல் மேதை கலீலியோ கலீலி. ஒரு சிறந்த இயற்பியலாளர், கணிதவியலாளர், வானிலையாளர். இவர் இத்தாலி நாட்டைச் சார்ந்தவர். இவருடைய தொலைநோக்கி கண்டுபிடிப்பால் இவரை நோக்கு வானியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் கண்டுபிடித்த தொலைநோக்கி மூலம் வெள்ளி,
வியாழனுடைய 4 துணைக்கோள்களை கண்டுபிடித்தார். மேலும் இவர் இராணுவ திசைக்காட்டியை கண்டுபிடித்து புகழ்பெற்றார். 9வது அறிவியல் மேதை ஆர்க்கிமிடிஸ். ஒரு சிறந்த கணித மேதை, இயற்பியலாளர், வானிலையாளர். இவருடைய மிதத்தல் விதி புகழ்பெற்றது. ஆர்க்கிமிடிஸ் கோட்பாடு புகழ்பெற்றது. வாய்மை நிலையியலை பற்றி கூறியவர். நெம்புகோல் நுண்ணளவியலை பற்றி கூறியவர். அடுத்தது 10வது இடத்தில் இருப்பவர் பண்டைய காலத்தில் வாழ்ந்த பண்டைய கிரேக்க தத்துவஞானி. இவருடைய ஆசிரியர் பிளாட்டோ. இவருடைய தலைசிறந்த மாணவர் த கிரேட் அலெக்சாண்டர். இவர் இயற்பியல் அறிவியல், தத்துவம், இயற்கை தத்துவம் என்று அறியப்படுகிறார். உலகின் முதல் விஞ்ஞானியாக கருதப்படுகிறார். எனவே இவர் அறிவியலுக்கு வித்திட்ட மிக சிறந்த மேதையாக உணரப்படுகிறார். இவர் 2350 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். இவர் விலங்கியலின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.